வெல்கம் டு Y2K Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபி. பாசிப்பருப்பையும் தேங்காவையும் யூஸ் பண்ணி தேங்காய் திரட்டை தான் நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். பாசிப்பருப்பை வறுத்து செய்கிறனால இந்த ஸ்வீட் ரொம்ப வாசனையாக இருக்கும். எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டாத அல்வாவை விடவும் டேஸ்டியாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. 10 நிமிஷத்தில் ரொம்பவும் ஹெல்த்தியான தேங்காய் திரட்டை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்போட வாசனை வர வரைக்கும் தொடர்ந்து அதை நம்ம வறுத்துட்டே இருக்கணும். வறுக்கும்போது எண்ணெய் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். 2-3 நிமிஷம் போல் வறுத்தாலே போதும். பாசிப்பருப்போட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும், அதோட மணமும் நல்லா வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் இது நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா ஆறி இருக்கணும். அது கூடவே வாசனைக்காக 3 ஏலக்காவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிக்கலாம். அடுத்தது நம்ம பவுடர் பண்ண பாசிப்பருப்பு கூடவே 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 1 கப் அளவுக்கு கரும்பு சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்க அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அடுத்தது நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை இந்த மிக்சரோட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு பாசிப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு அரிசி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவை ஆட் பண்ணிவிட்டு மிக்சரோடு சேர்த்து கட்டி எதுவும் சேராத மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வரைக்கும் நான் இன்னும் ஸ்டவ்வை ஆன் பண்ணலை. ஏன்னா ஸ்டவ்வை நம்ம ஆன் பண்ணணுன்னா அரிசி மாவு கட்டியாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதை நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கும் போது அது கூட நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஃபஸ்ட் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்வீட்டை நம்ம குக் பண்ணும்போது அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட்டை நம்ம கையெடுக்காமல் கண்டினியூஸாக குக் பண்ணிகிட்டு இருந்தோன்னா அது நல்லா திரண்டு ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணும்போது இடையிடையில் உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் எந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணி செய்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த ஸ்வீட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நெய் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக தேங்காய் நெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு கரெக்டாக 4-5 நிமிஷம் இருந்தாலே போதும். 4 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஸ்வீட்டை கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோன்னா நல்லா திரண்டு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க தேங்காயும் முந்திரியும் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட்டுக்கு கண்டிப்பாக நெய்யில் தேங்காய் வறுத்து ஆட் பண்ணணும். ட்ரை கிரேப்ஸை ஆட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம நார்மலாக வீட்டில் ஏதாச்சும் விசேஷம் அப்படின்னா சட்டுன்னு செய்கிற ஸ்வீட்டுனா கேசரி செய்வோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி தேங்காய் திரட்டை செஞ்சு கொடுத்தோன்னா இந்த ஸ்வீட் உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஆட் பண்ண மிக்சர் எல்லாம் திரண்டு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஃபைனல் டச்சப்பாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நான் கரும்பு சர்க்கரையை ஆட் பண்ணியிருக்கிறேன். கரும்பு சர்க்கரைக்கு பதிலாக உங்ககிட்ட வெள்ளை இருந்தால் கூட நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக விசேஷ வீடுகளில் மட்டுமே பரிமாறக்கூடிய இந்த ஸ்வீட்டை இப்போ ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயும் நம்ம செஞ்சிடலாம். எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டாது இந்த ஸ்வீட்டை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா 2 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்துச்சுன்னா 5 நாள் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அவ்வளோதாங்க, பாசிப்பருப்பை யூஸ் பண்ணி பாரம்பரியமான தேங்காய் திரட்டை ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.